ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2018ல ரிலீஸ் ஆன லைஃப் ஆன் மார்ஸ்ன்ற ஒரு கொரியன் மர்டர் மிஸ்ட்ரி சீரிஸோட 2வது எபிசோடு தாங்க பார்க்க போறோம். அமர்க்கல்ல ஆரம்பமான ஃபர்ஸ்ட் எபிசோட் வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் மேல கார்ட்லயும் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு வந்து இதை பாருங்க. தங்களுக்கு தெரியாத லா ஒன்றும் இல்லை. நமக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்சம் அதிகம். அதனால ஆரம்பத்துல ஒவ்வொரு எபிசோடியா இறக்கிட்டு போக போக ரெண்டு எபிசோடா மாத்திப்போம். சரிங்களா? இப்போ 2வது எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் எபிசோட் கதையை ஷார்ட் ஸ்டோரியா சொல்லணும்னா 2018ங்க. அங்க ஃபாரன்சிக் சயின்ஸ் டிடெக்டிவா இருக்கக்கூடிய ஹீரோ, அப்புறம் ஹீரோவோட எக்ஸ் காதலியான ப்ராசிக்யூட்டரா இருக்கக்கூடிய ஹீரோயின். அந்த டைம்ல ஒரு கில்லருங்க 7 பொண்ணை கொண்டிருக்கான். அதுவும் அவங்க கொண்டதுக்கு அப்புறம் மேனிக்யூர் மாதிரி அவங்க மூஞ்ச மேக்கப் பண்ணி கையில நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கான். இவன் தான் கில்லர்னு ஒரு ஆளை புடிச்சிட்டாங்க. அவன் தான் கில்லர்னு கன்ஃபார்ம் பண்ணி தீர்ப்பு கொடுக்க போறப்போ ஹீரோ சும்மா இல்லாம நான் தலைகீழாகத்தான் குதிப்பேன், நியாயமா தான் நண்டு பண்ண கேஸ்ல இருக்க ஓட்ட உடசெல்லாம் கோர்ட்ல இவரே சொல்லி கில்லரை தப்பிக்க வச்சிட்டாரு. தப்பிச்சவன் சும்மா இருப்பானா? ஹீரோயினை கடத்திட்டான். அவன் தான் கடத்தினான்னு நம்ம காட்டல, பட் அவன் தான் கடத்திருப்பான்னு கெஸ் பண்ணி அவன் லொகேஷனை ட்ரேஸ் பண்ணா இன்சாங்ன்ற ஊர்ல இருக்கான்னு தெரிய வந்துச்சு. அங்க ஹீரோவனை தேடி போனப்பங்க என்னதான் கில்லரை மடக்கி பிடிச்சாலும் அங்க கில்லருக்கு ஹெல்ப் பண்ண வேற ஒருத்தன் வந்து ஹீரோ தலையில துப்பாக்கியை வச்சான். ஷூட்டும் பண்ணிட்டான். ஹீரோ அந்த தெரியாத மர்ம நபர் 2 பேரும் தப்பிச்சிட்டாங்களா? இது இல்லாம ஹீரோவுக்கு கார் ஏறி ஒரு ஆக்சிடென்ட்டும் ஆனதும் கண்ணை மூடி கண்ணை திறந்தா 2018ல இருந்த ஹீரோ 1988க்கு வந்துட்டாரு. அது கூட இன்சாங்ன்ற ஊர்ல இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு சீஃப் இன்ஸ்பெக்டரா. அதே ஸ்டேஷன்ல கேப்டன், பெரியவன், சின்னவன், லேடி காப், இப்படி சில கேரக்டர்ஸையும் காட்ட எப்படா நம்ம இங்க வந்தோம், எதுக்காகடா வந்தோம் அதை நினைச்சு ஹீரோ மண்டை காஞ்சிட்டு இருக்கப்போங்க 2018ல ஹீரோ எந்த பேட்டர்ன்ல கொலை நடந்திருக்கிறத பார்த்தாரோ அதே பேட்டர்ன்ல 1988லயும் ஃபர்ஸ்ட் மர்டர் நடந்துச்சு. ஐயோ அலமேலு, அப்ப இந்த கேஸை சால்வ் பண்ணதான் நம்ம இங்க வந்திருக்கோமோ? இதை ஹீரோ யோசிக்கும் போது எபிசோட் முடிஞ்சது இல்ல. இதுக்கப்புறம் என்னெல்லாம் ஆச்சு, எப்படியெல்லாம் நம்மள மிரட்ட போறாங்கன்றது தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போயிடுவாங்களா? வாங்க. 2வது எபிசோட ஓபன் பண்ணா ஹீரோ, கேப்டன், சின்னவன், பெரியவன் 4 பேரும் ஒரு பொண்ணோட மர்டர் நடந்த கிரைம் சீனுக்கு போறாங்க. நம்ம மட்டும் தாங்க அதை மர்டர்னு சொல்றோம். அங்க இருக்க யாரும் ஹீரோவை தவிர்த்து மீதி யாரும் அதை கொலைன்னு இன்னும் நினைக்க கூட இல்ல. ஹீரோவுக்கு மட்டும் எங்கோ கேட்ட குரல் மாதிரி இது எங்கோ பார்த்த ஸ்டைலா இருக்கே அப்படின்னு மண்டை காயுது. அந்த கேப்ல கேப்டன், நாங்கடா பொண்ணு யாருன்னு விசாரிச்சிங்களா, டீட்டெயில் எடுத்துட்டீங்களான்னு பெரியவங்கிட்ட கேக்குறப்போ அவன் சின்னவங்கிட்ட, டேய் நோட்ல எழுதி வச்சது ஒன்று தானே இருக்கு, எடுத்து அந்த ஆள்கிட்ட சொல்லுன்னு சொல்றான். நம்ம செத்த பொண்ணோட பேரை ஃபர்ஸ்ட் விக்டிம்னு வச்சுப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னால வரைக்கும் இவ ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சிருக்கா. அந்த காஃபி ஷாப்போட ஓனர் 3 நாளைக்கு முன்னால ஃபர்ஸ்ட் விக்டிம் என்கிட்ட $3000 காசை வாங்கிட்டு என்னை ஏமாத்திட்டு ஓடி போனதா சொல்லியிருக்காங்க. ஆனா இவன் இங்க பணமால கிடக்குறா. பாடியோட அமைப்பை செக் பண்ணா தலையில அடிபட்டு தலையில இருந்து ரத்தமா வந்திருக்கு. பக்கத்திலேயே வேற பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்லாம் இருக்கு. ரைட்டு, இவன் மேல இருந்து கீழே வந்து சூசைட் பண்ணிருப்பா. அப்படி கேச முடிங்கன்னு கேப்டன் சொல்ற டைம்ல போன எபிசோட் முடியும் போதே கேப்டன் யாரோ ஒரு ரிப்போர்ட்டர் வந்துட்டானான்னு கேட்டு பயந்து பம்முனார்ல, அவன் வந்துட்டான். நல்லா சேர்த்து வச்ச சேமியா ஐஸ் குச்சி மாதிரி இருந்துகிட்டு இவன் நம்மள டார்ச்சர் பண்ணுவானே அப்படின்னு அல்லோடியே போறாரு கேப்டன். அவங்கிட்ட அவனு வாயை புடுங்குறான். பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல முத்துப்பாண்டியவே குத்திப்புட்டானே. ஐயோ, அது தளபதி படம்ல. அழிச்சிருங்க. பட்ட பகல்ல நட்ட நடு ரோட்ல ஒரு பொண்ணு அனாமத்தா செத்து போய் கிடக்குறா. கொலையா தற்கொலையா விசாரிச்சிங்களா இல்லையா? சொன்னீங்கன்னா நியூஸ் பட கரெக்டா இருக்குன்னு ரிப்போர்ட்டர் கேக்குறான். கொலையா? நம்ம ஊர்ல இது வரைக்கும் கொலைலாம் நடந்திருக்கா? கொலை பண்ற அளவுக்கு யாருக்குங்க தைரியம் இருக்கு? விசாரிச்சாதான் முழு உண்மையும் தெரியும். இப்போதைக்கு பாக்குறப்போ தற்கொலை தான் நினைக்கிறோம். அதை கேப்டன் எடுத்து சொல்லிட்டு இருக்கப்போ இவ்வளவு நேரமா சும்மா இருந்தாருல ஹீரோ, இப்போ பாடிக்கு பக்கத்துல வராரு. ஃபர்ஸ்ட் விக்டிமோட கையை பார்த்தா புதுசா நெயில் பாலிஷ் வைக்கப்பட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் அவ செத்து போய் கிடக்குறாள். அதுக்கு பக்கத்துல ஷட்டர் போட்ட ஒரு கடை இருக்கு. ஷட்டர் மேலேயும் ரத்தமா இருக்கா. இந்த பக்கம் படுத்திருந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் பாடியோட தலையில இருந்தும் ரத்தமா வந்துட்டு இருக்கா. உடனே ஹீரோ சின்னவங்கிட்ட, டேய் இங்க இருக்க சிசிடிவி கேமராவை செக் பண்ணீங்களா இல்லையாடா அப்படின்னு கேக்குறாரு. சிசிடிவி கேமராவா அப்படின்னா நான் சொல்றீங்க ஒன்னும் புரியலையா? அவன் திருன்னு முழிக்கிறான். அது சரி, வண்டி மாட்டிக்கிட்ட கிண்டிக்கு போக வழி கேட்டேன் பாத்தியா, என்னதான் செப்பல் சேர்த்து பொழகணும் அப்படின்னா அவன் இது கொலையா தற்கொலையான்னு யூகிச்சிட்டு இருந்தா ஹீரோ ஒரே வார்த்தையில இது கொலைதான்னு அத்தனை பேருக்கு முன்னால சொல்லிட்டு கூட்டத்தை பொழந்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்காரு. எல்லாரும் கேப்டன் மேல ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க உங்கால் கொலைன்னு சொல்லிட்டு போறாரு, என்ன ஏதுன்னு. அதுக்குள்ள எதையும் கண்டுக்காம நடந்து போயிட்டு இருக்காரு இல்ல ஹீரோ. மண்டைக்குள்ள 1000 சிந்தனை. எப்படி 2018ல நடந்த கொலை மாதிரி 88ல நடந்திருக்கு? 2018ல கொலை பண்ணது கில்லர். அப்ப அவனுக்கு 38 வயசு. இந்த இயர்லாம் வயசை கணக்கு பண்ணா வெறும் 8 வயசு தான் இருக்கும். 8 வயசு பையனா கொலை பண்ணுவான்? ஒருவேளை நம்ம எப்படி 88க்கு டிராவல் ஆகி வந்தோமோ அதே மாதிரி அவனும் நம்ம கூடவே டிராவல் ஆகி வந்துட்டானோ? அப்படி இல்லனா 88ல நடந்த கொலையை இன்ஸ்பயரா வச்சுதான் அவன் 2018ல கொலை பண்ணிருப்பானோ? இதுல ஏதோ ஒன்னாதான் இருக்கும். எப்படின்னு ஹீரோ யோசிச்சுக்கிட்டே போறப்போ அங்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் தட்டி விட்டு ஹீரோ வந்து புடிச்ச கேப்டன், அடே அவன் நாக்குல கேசரின் தாண்டா ஆடு கொடுப்பான். நீ என்னடா நாக்குல ராகு கேதுவெல்லாம் வச்சுக்கிட்டு சுத்துற? யாரா அவன ரிப்போர்ட்டருக்கு முன்னால இதை கொலைன்னு சொல்ல சொன்னது? இது கொலைதானு உனக்கு தெரியுமா? எந்த விசாரணையும் இல்லாம எதை அடிப்படையா வச்சு இப்படி சொல்ற அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி உழுக. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏங்க விசாரணை? அது கொலைதான்.
அவ தலையில இருக்க காயத்தை பாத்தீங்களா? நீங்க சொல்ற மாதிரி அவ மாடியில இருந்து கீழே குதிச்சிருந்தான்னா தலையில மட்டும் காயம் வந்திருக்காது, உடம்புல எல்லா இடத்துலயும் காயமா இருந்து ரத்தம் வந்திருக்கும். வந்திருக்கா? இல்லல்ல. அப்புறம் தலையில இருந்து வந்திருக்க ரத்தம் தலையில எதாலேயோ தாக்கப்பட்டு மூளையில இருந்து வெளியே வந்த ரத்தம் மேல இருந்து கீழே விழுந்து டக்குன்னு மண்டை பொழந்திருந்தா ரத்தம் எல்லா இடத்துலயும் கண்ட மேனிக்கு சதறி இருக்கும். இப்படி ஆறு ஓடுற மாதிரி ஒரே ஃப்ளோல ஓடிட்டு இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் விக்டிமை கொலை பண்ணிருக்காங்க. அதுவும் இங்க வச்சு கொலை பண்ணல, வேற எங்கேயோ கொண்டுட்டு பாடி எடுத்துட்டு வந்து இங்க போட்டிருக்காங்க. இது எதையும் ஒழுங்கா இன்வெஸ்டிகேட் பண்ண துப்பு இல்ல. ஏன் சட்ட கலரை வந்து பிடிக்கிறீங்க? இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, இது இந்த ஒரு கொலையோடவும் நிக்காது, சீரியல் மர்டரா வளர்ந்து வந்து நிக்கும் பாருங்க அப்படின்னு ஹீரோ சொல்லி கேப்டனை மிரள விட எப்படியோ அந்த பாம்பு காதாங்க வந்து அதாங்க ரிப்போர்ட்டர் ஹீரோ பேசுறதெல்லாம் கேட்டான். எப்பா எப்பா அவன் சொல்ற மாதிரி எதுவும் இல்லப்பா, ஒரு நிமிஷம் நில்ல, நான் எல்லாத்தையும் விளாவரியா சொல்றேன் அப்படின்னு கேப்டன் நில்றான்னு கூப்பிட்டோம். தொக்கா ஒரு நியூஸ் மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் அவன் எப்படி நிப்பான்? ஒரே ஓட்டமா ஓட்டான். இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை அட்டாப்சி பண்ண ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. கேப்டன் வேணும்னே ஹீரோவை கார்ல ஏத்தவே இல்லைங்க. சின்னவன் தான் கொஞ்சம் ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்றான். அவர் எப்படிங்க அவ்வளவு தூரம் வருவாரு? கார்ல ஏத்திக்கலான்னு கேப்டனும் பெரியவனும் ஹீரோவை விடவே மாட்டாங்க. கேப்டன் ஒரு 8 அணாவை ஹீரோ கையில கொடுத்து, இங்க இருந்து 8 அடி எடுத்து வச்சனா 8 ஊர் பஸ் ஸ்டாண்ட் வரும்பா, அங்க 8ஆம் நம்பர் பஸ்ஸை பிடிச்சி 8 ஊரை சுத்தி 8ஆம் நம்பர் தெருக்கு வந்து சேர்ந்துரு அப்படின்னு ஹீரோ கைட்டு விட்டு போயிட்டாங்க. சூப்பர் பாஸ், அவனெல்லாம் இப்படிதான் பண்ணோம், அவன் வரத்துக்கு எப்படியும் நைட் ஆயிடும், வாங்க அதுக்குள்ள நம்ம போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு பெரியவன் காரை ஓட்டி இவங்க ஹாஸ்பிட்டல் வாசல் வந்தா கொய்யால இவங்களுக்கு முன்னாலேயே ஹீரோ டாக்ஸில வந்து இறங்குறாப்புல. 8 நாவை கொடுத்து ஏளனமா பண்ற, ஏன் டிரான்ஸ்போர்ட்டுக்கு நீ செலவு பண்றேன்னு சொன்னல, இதை நான் உனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்ட், டாக்ஸிக்கு பில்ல கட்டிட்டு உள்ள வந்து சேரு அப்படின்னு ஹீரோ கேப்டனை திரும்ப பழி வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் அட்டாப்சி பண்ற டாக்டரை பார்த்தாங்க. அவர் டாக்டர்னு ஹீரோவுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. நல்லா வாட்டர் மெலன் மேல வாந்தி எடுத்த மாதிரி ஒரு மூஞ்சி, இவர் தேர் வராடா, உண்மையாவே ஒரு டாக்டர் தானா அப்படின்னு ஹீரோ சின்னவங்கிட்ட சந்தேகமா தான் கேக்குறாரு. ஆனாலும் டாக்டர் எல்லாம் அந்த அளவுக்கு குறை சொல்ல முடியாது, திறமையான ஆளுங்க. பாடியை பார்த்தா அடுத்த நிமிஷமே நிச்சயமா தற்கொலை இல்லப்பா, கொலைதான், சுத்தி மாதிரியான ஒரு ஆயுதத்தால ஃபர்ஸ்ட் விக்டிமோட தலையில பலமா தாக்கிருக்காங்க. அதோட பொண்ணு செக்ஷுவலா அசால்ட் பண்ணவும் படல, அவ போட்டிருந்த அண்டர்வியர் எல்லாம் கிளீனா இருக்கு. இதை தாண்டி இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னா நான் பாடியை முழுசாதான் அட்டாப்சி பண்ணணும், பார்த்துட்டு சொல்றேன் டாக்டர் சொல்ல. ஹீரோ சும்மாவா இருக்காருன்றீங்க டாக்டர், மேபி அவ கைவிரல் நகத்துக்கு அடியில டிஎன்ஏ சாம்பிள் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு டாக்டர், அதை செக் பண்ணி பாருங்கன்னு டிஎன்ஏ மேட்டருக்கு வராரு. பரவாயில்லையப்பா, இந்த வாத்து கூட்டத்துல ஒரு வாத்தியாரா, இவனுங்களுக்கெல்லாம் டிஎன்ஏனா என்னன்னே தெரியாது, டிஎன்ஏ அளவுக்கு உனக்கு தெரியுமா, பேஷ் பேஷ் சூப்பர் ஆள் தான் நீ அப்படின்னு கேப்டன் முன்னாலேயே டாக்டர் ஹீரோவை புகழ்ந்து, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், பட் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் எடுக்கிறதுக்கான எக்யூப்மெண்ட் நம்ம நாட்டில் இல்லையப்பா, அமெரிக்கா தான் அனுப்பணும், நான் சாம்பிள் அமெரிக்கா அனுப்புறேன், அவனுக்கு ரிசல்ட்டை மறுபடியும் அனுப்பவே 1 மாசம் ஆயிடும், என்ன ஆகுதுன்னு பாப்போம். இதை டாக்டர் சொல்லி அதோடவும் பாடியில க்ளூ முடியல. ஃபர்ஸ்ட் விக்டிமோட கைக்கு மேல ஒயிட் கலர்ல பவுடர் மாதிரி என்னமோ இருக்குங்க, அதையும் பார்த்த உடனே என்னன்னு கண்டுபிடிக்க முடியல. நான் டெஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன்னு டாக்டர் சொன்ன அடுத்த சீன்ல இவங்கெல்லாம் ஸ்டேஷன் போனதும் அங்க வந்து இவங்களோட சீஃப் கேப்டனை மானாவரியா கேக்குறாரு, ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இல்லையாடா, யாரா ரிப்போர்ட்டர் கிட்ட நடக்கிறது சீரியல் குள்ள நியூஸ் கொடுத்தது, அவன் நியூஸ் பேப்பர்ல போட்டான்டா. இதே மாதிரிதான் வேற ஒரு ஊர்ல சீரியல் மர்டர் நடக்குதுன்ற நியூஸ் வந்து அந்த ஊர் சீஃபை சஸ்பெண்ட் பண்ணாங்க. இந்த டைம்ல நம்ம ஊரை பத்தி இப்படி ஒரு நியூஸ் வந்து என்னையும் சஸ்பெண்ட் பண்ணணும், அதான உங்க ஆசை, தோசை அப்பெல்லாம் வட, என்ன பண்ணுவீங்க எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, நாளைக்கு காலையிலக்குள்ள எனக்கு இந்த கேஸை பத்தின டீடைல்டு ரிப்போர்ட் என் டேபிளுக்கு வந்தே தீரணும், புரியுதா அப்படின்னு கேப்டனை மிரட்டினவர். நீதான் அந்த வெளியூர் ஆட்டக்காரனாப்பா, சியோல்ல இருந்து இங்க டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்க சீஃப் இன்ஸ்பெக்டர் நீதானா, குட்டையில விழுந்த மட்ட மாதிரி உனக்கு கூட சேர்ந்து நீயும் வீணாதான் போற இப்படின்னு ஹீரோவையும் மட்டம் தறிட்டு சீஃப் கிளம்பினதும் யார் என்ன சொன்னாலுங்க 2018 இருந்தாலும் கில்லர், அவனுக்கும் இங்க நடக்கிற கொலைக்கும் ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தம் இருக்கும்னு ஹீரோ ஸ்ட்ராங்கா நம்புறாரு. சோ கில்லரோட பேரு 88ல கில்லரோட வயசு 8 தானே, வயசு 8, இது ரெண்டையும் பேப்பர்ல எழுதி லேடி காப் கிட்ட கொடுத்த ஹீரோ, இந்த பையனை பத்தி என்கிட்ட வேற தகவல் எதுவும் இல்லம்மா, பேரு வயசு மட்டும் தான் இருக்கு, இதை வச்சு இந்த ஊர்ல இப்படி ஒரு பையன் இருக்கானான்னு கண்டுபிடிக்க முடியும், எனக்கு கொஞ்சம் கண்டுபிடிச்சு சொல்ல அப்படின்னு அவளுக்கு ஒரு வேலையை கொடுக்குறாரா. இதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் எந்த காஃபி ஷாப்ல வேலை செஞ்சாலும் அந்த காஃபி ஷாப்போட ஓனர் 3 நாளைக்கு முன்னால அந்த பொண்ணு என்கிட்ட காசை ஏமாத்திட்டு ஓடி பண்ணா சொன்னாங்கல்ல, கடைசியா ஒரு டெலிவரி கொடுக்குறேன்னு போனவதான், அதோட ஆளை காணோம். அவ எங்க டெலிவரி கொடுக்க போயிருக்கான்னு பார்த்தா ஒரு ஹோட்டலுக்கு. ஃபர்ஸ்ட் விக்டிம் யாருக்கு டெலிவரி கொடுக்க போனாலும் அவன் ஹோட்டல்ல அவனோட பேரை தப்பா கொடுத்துருக்கான். ஒன்னு பிளஸ் அவன் மூஞ்சையும் ஹோட்டல் ஆளுங்க சரியா பாக்கலையாம், தலையில ஹேட் போட்டிருந்ததுனால ஒழுங்கா பாக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, அவன் எந்த ரூம்ல தங்கியிருந்தானோ அங்க ஃபாரன்சிக் ஆளுங்களை அனுப்புங்க, ரூம்ல ரத்தமோ கைரேகையோ ஏதோ ஒண்ணு கிடைக்கலாம் அப்படின்னு ஹீரோ ஐடியா கொடுத்தா கேப்டனுக்கும் ஹீரோவுக்கும் 7ஆம் பொருத்தமாவே இருக்கு. ஹீரோ எது சொன்னாலும் கேப்டன் அதை கண்டுக்கவே மாட்டாரு. இங்க பாருஜி, இது என் ஸ்டேஷன், நான் தான் இங்க கேப்டன், நான் எப்படி சொல்றேனோ அப்படிதான் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது,
அப்படி வேணும்னா இந்த கேஸை நீ தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கோ போ. அத கேப்டன் சொல்ல நல்லதா போச்சு. திடீர்னு ஹீரோவோட காது கொய்யின்னுது. அங்க பவர் கட் ஆகுது. பவர் கட் ஆன கொஞ்ச நேரத்துல ஒரே வெளிச்சம். இது மட்டும் இல்லாம அங்க ஆள் யாருமே இல்லைங்க. ஆனா ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பேர் பேசிட்டு இருக்க மாதிரி வாய்ஸ் மட்டும் கேக்குது. சருக்கு நீங்க ஹீரோ பின்னால வேற எவனா நடந்து போறான். அப்புறம் ஹீரோவுக்கு கேக்குற வாய்ஸ்ல எப்படிங்க பெட்ல படுத்திருந்தவர் அவரா கீழே விழுவாரு, இதை கூட பார்க்க மாட்டீங்களா, என்ன வேலை பாக்குறீங்க அப்படி இப்படின்னு கேக்குதா. டக்கு நீங்க லேடி காப்பரா. ஹீரோக்கு கேக்குற வாய்ஸ் எல்லாம் அங்க இருக்க டேப் ரெக்கார்டர்ல கேட்டுட்டு இருக்க மாதிரி ஹீரோவுக்கு ஒரு ஃபீலிங். லேடி காப்பே அந்த டேப் ரெக்கார்டர் ஆஃப் பண்ணதும் ஹீரோ கேட்டுட்டு இருந்த வாய்ஸ் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்போ என்ன நடந்துச்சோ அதையவா யோசிச்சுட்டு இருக்க முடியும். சரின்னு தட்டி விட்டு ஹீரோ எதை தேடிங்க வந்தாரோ அதை லேடி காப்டே கேட்க, ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை மாதிரி எக்ஸாக்டா வேற எங்கேயும் எந்த கொலையும் எனக்கு தெரிஞ்சு நடந்தது இல்லையாங்க, வேணும்னா தேடி பாக்குறேன்னு லேடி காப் சொல்றா. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் விக்டிம் ஒரு காஃபி ஷாப்ல வேலை செஞ்சாலமா நான் அங்க போய் விசாரிக்கணும். காஃபி ஷாப் எங்க இருக்கு உனக்கு தெரியுமா, முடிஞ்சா என்ன கூட்டிட்டு போன ஹீரோ ரெக்வஸ்டா ஒரு ஹெல்ப் கேட்க, ஹீரோ லேடி காப் ரெண்டு பேரும் அந்த காஃபி ஷாப்க்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் அழகான பொண்ணுங்க, அதனால அந்த பொண்ணு பின்னால நிறைய பேர் சுத்தி இருக்காங்க. சரி ஃபர்ஸ்ட் விக்டிம் மிஸ் ஆன அன்னைக்கு யாருக்கெல்லாம் டெலிவரி கொடுக்க போனாலும் எனக்கு அவங்க லிஸ்ட் எல்லாம் வேணும் கொடுங்கன்னு ஹீரோ கேட்கறப்பதான் நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதான் உங்க ஆளுங்கன்னு சொல்லி வந்த சில பேர் அந்த லிஸ்ட்டை வாங்கினாங்க, இந்த உள்ளதான் இருக்காங்க போய் பாருங்கன்னு காஃபி ஷாப் ஓனர் சொன்னதும் ஹீரோ அந்த ரூமுக்குள்ள போனா. வேற யாருங்க இருக்க போறா, கேப்டன், சின்னவன், பெரியவன், அவங்க 3 பேர் தான். நல்லா கொழுத்து போன கொசு முட்டைங்க மாதிரி இருந்துகிட்டு விசாரணைன்ற பேர்ல வந்து ஓசில முட்டுன்னு முட்டிட்டு ரூம்ல உட்காந்து பிட் பாடம் பார்த்துட்டு இருக்கானுங்க. ஹீரோ கேட்ட லிஸ்ட் கேப்டன் கிட்ட தான் இருக்கு. அதான் ஹீரோக்கும் கேப்டனுக்கும் ஆகலையே, அப்புறம் எப்படி கேப்டன் அந்த லிஸ்ட்டை ஹீரோ கிட்ட கொடுப்பாரு, கொடுக்கல. இதே டைம் தான் காஃபி ஷாப் ஓனர் இது வரைக்கும் சொல்லாத அவங்க மறந்து போன ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாங்க. ஏங்க அச்சோ இது எவ்வளவு முக்கியமான விஷயம் சொல்லாம மறந்துட்டோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் இங்க வேலை செய்யறப்போ இங்க வேற ஒருத்தன் வேலை செஞ்சான். எப்ப பாரு ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து சாவடிப்பான். கரெக்டா ஃபர்ஸ்ட் விக்டிம் காணா போனா அடுத்த நாளே நான் வேலைக்கு வரலன்னு வேலையை விட்டு நின்ட்டான். வேணும்னா அவனை கேட்டு பாருங்கன்னு ஓனர் சொன்னா அடுத்த செகண்ட் அவன் இப்போ ஒரு பார்ல டிஜேவா இருக்கான். அங்க போய் அவனை நாயடி பேயடி அடிச்சு ஸ்டேஷன் தூக்கிட்டு வந்து சும்மா கேப்டன் கடமைக்காக ஹீரோவை 2 கேள்வி கேட்க சொல்றாரு. கேள்வி கேட்டு அதுக்கு அவன் பதில் கூட சொல்லுங்க. போதும் நீ கேள்வி கேட்டு கிழிச்ச வரைக்கும் போதும், இனிமேல் நான் பாத்துக்கிறேன். கடைசியா அப்படா நீ ஃபர்ஸ்ட் விக்டிமை பார்த்தேன்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விக்டிம் காணா போறதுக்கு முதல் நாள் நைட்டு இவனும் ஃபர்ஸ்ட் விக்டிமும் பாத்துருக்காங்க. என்னடா பேசுனீங்கன்னு கேட்டா, ஒரு பொண்ணும் பையனும் என்னங்க பேசுவாங்க, சும்மா சாதாரணமா தாங்க பேசிட்டு இருந்தேன். நான் ஏங்க அவளை கொல்ல போறேன், நான் மட்டுமா அந்த பொண்ணு பின்னால சுத்தினேன், எத்தனை பேர் சுத்தினானுங்க, வக்கீலு, டாக்டரு, சோல்ஜரு, அவன் இவன்னு சுத்தாத ஆளே இல்லைங்க, என்ன மட்டும் கொலைகாரன் பூச்சி கேட்டு இருந்தா எப்படி இப்படின்னு டிஜே அழுது ஒப்பாரி வைக்கிறான். நல்லா ராபிஸ் வந்த ரெப்டைல் மாதிரி இருந்துகிட்டு போலீஸ்டே திமிரா பேசுவியா நீ அப்படின்னு பேச அவன் வாயில குத்து உழுந்துகிட்டே இருக்கு. இந்த கேப்ல ஹீரோ டேபிள்ல இருக்க டிஜேவோட கேஸ் ஃபைல் எடுத்து பார்த்தா இதுக்கு முன்னால டிஜே மேல 2-3 கிரிமினல் கேஸ் எல்லாம் இருக்குதான். அதே சமயம் ஏதோ ஒரு டைம் அவன் கையில அடிபட்டு அதுக்காக அவன் கையில ஆபரேஷன்லாம் நடந்திருக்கான். அவனால அவன் கை விரல்களை வளைச்சி நெளிச்சு நம்மளாம் யூஸ் பண்ற மாதிரி நார்மலா அவன் கையை யூஸ் பண்ணவே முடியாதான். கொலை நடந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற பாடிஸோட கையில இருக்க நெயில் பாலிஷ் எல்லாம் பாருங்க எந்த அளவு பர்ஃபெக்டா இருக்கும். சோ கை ஒழுங்கா இருந்தா தானே சிந்தாம செதறாம ஆடாம அசையாம அலங்கோலம் இல்லாம நெயில் பாலிஷ் வைக்க முடியும். கை ஒழுங்கா வேலை செய்யாத இவனால எப்படிங்க அந்த நெயில் பாலிஷை வச்சிருக்க முடியும். அப்ப இவன் கொலைகாரன் இல்லைன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நான் சொன்ன இதே ரீசனை தான் அவன் கொலைகாரனா இருக்க மாட்டான்றதுக்கு ஹீரோவும் சொல்றாரு. ஆனா கூட இருந்த யாரும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் இன்னும் தெரியாது இல்ல இது மேனிக்யூர் மர்டர் கேஸ், கொலை பண்ணதுக்கு அப்புறம் கில்லர் பாடியை இந்த மாதிரி மேக்கப் பண்ணி ரெடி பண்றான்னு. ஆனாலும் சடனா அங்க வந்த சின்னவன், சார் நான் விசாரிச்சிட்டேன் சார், ஃபர்ஸ்ட் விக்டிமோட டைம் ஆஃப் டெத் என்னன்னு நம்ம கஞ்சி வச்சிருக்கோமோ அந்த டைம் இவன் ஏதோ ஒரு ஃபியூனரல்ல இருந்திருக்கான் சார், அதுக்கான அலிபி எல்லாம் கூட இருக்கு. சோ இவன் கொலைகாரன் இல்லைன்னு சொன்னதும் இவன் கொலைகாரன் இல்லைன்னு ஆதாரப்பூர்வமா சொன்னதும் அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஃபர்ஸ்ட் விக்டிமுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க சொந்தக்காரங்க எவனையோ கூப்பிட்டு அவன் கொலைகாரனா இருப்பானா இவன் கொலைகாரனா இருப்பானான்னு மாறி மாறி விசாரிச்சு பார்த்தாலும் எந்த யூஸும் இல்லைங்க. அதோட அன்னைக்கு நைட்டு ஹீரோ கேப்டன் 2 பேரும் சொல்லிக்காம கொல்லிக்காம அவங்க தனிப்பட்ட விருப்பத்துல ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி எங்க கிடைச்சதோ அந்த கிரைம் சீனுக்கு வராங்க. ஒரு யூஸ்வலான நம்பிக்கை இருக்குல்ல, ஒரு குற்றவாளி அவன் குற்றம் பண்ண இடத்துக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு உண்டுன்னு சும்மா அப்படி வருவானான்னு செக் பண்ண 2 பேரும் எதிர்பாராத விதமா இங்க வராங்களா. ஒருத்தவங்கள இன்னொருத்தவங்க பாத்துக்கிட்டதும் நாங்க ஃபர்ஸ்ட் போவனா நீ எங்க ஃபர்ஸ்ட் போவனான்னு மாறி மாறி சின்ன புள்ளத்தனமா சண்டை போட்டுக்கிட்டே லாஸ்டா ஹீரோ அங்க போறதுக்கான டர்ன் எடுத்த அடுத்த செகண்டே பேக் அடிச்சு ரிட்டர்ன் வந்து கேப்டனோட வாயை மூடி 2 பேரும் சேர்ந்து அங்க இருந்து எட்டி பார்த்தா கிரைம் சீன்ல தன்னந்தனியாளா யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்காங்க. மாட்னாட்டா மானஸ்தன்னு 3 2 1ன்ற கவுண்டோட குட்டுன்னு ஓடி போய் அவங்கள பிடிக்க பார்த்தா லாஸ்ட்ல அது கில்லரே இல்ல லேடி காப். அடி அர்த்தராத்திரி அல்லி ரோசா நீ என்னடி பண்ற இந்த டைம்ல கேப்டன் கேட்ட. லேடி காப் அவ கையில சின்னதா நோட் புக் எல்லாம் ஒன்று வச்சிருக்கா. அதை வாங்கி ஹீரோ என்னன்னு பார்த்தா ஸ்டேஷனே லேடி காப்பை
எடுபடி அது இதுன்னு திரிட்டு இருந்தாலும் மத்தவங்க இந்த கேஸ பத்தி பேசுவாங்கல்ல. அப்ப இவ காதுல என்னெல்லாம் விழுதோ அத ஒரு பாயிண்டா நோட் புக்ல நோட் பண்ணி இவ ஆங்கல்ல தனியா அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஏதோ ஒரு விஷயத்தை இங்க தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆர்வம் அவளுக்கு. அதுக்காக தான் வந்ததா சொல்றா. சரி இந்த டைம்ல இங்க வரக்கூடாது, கிளம்புன்னு கேப்டன் அவளை அனுப்பதான் பாக்குறாரு. ஆனா ஹீரோ நோட் புக்கை படிச்சதால இம்ப்ரெஸ் ஆயிட்டாரு. இருமா எது ஒன்னு ஆர்வமாகுச்சு, என்ன தெரிஞ்சுக்கலாம் நீங்க வந்த சொல்லு, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்ன்றாரு. அது ஒண்ணும் இல்லங்க, ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடி ஒரு ஷட்டருக்கு பக்கத்துல கிடைச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் விக்டிமோட தலை இருந்த இடத்துக்கும் ஷட்டருக்கும் சம்பந்தமே இல்ல. அப்புறம் எப்படிங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட ரத்தம் ஷட்டர்ல எல்லாம் வந்துச்சு, அதை தெரிஞ்சுக்கதான் வந்தேன்னு அவ சொல்றா. இதுக்கான பதில் ஏற்கனவே ஹீரோவுக்கு தெரியும் போல சொல்லி மாஸ்க் காட்டுறாரு. பெரிய பிஸ்கோத்து மேட்டர்லாம் இல்லம்மா, ஃபர்ஸ்ட் விக்டிம வேற எங்கேயோ கொண்டுட்டு பாடியை இங்க எடுத்துட்டு வந்த கில்லர் எடுத்ததும் பாடியை ரோட்ல படுக்க போடாம ஷட்டர்ல முட்டை கொடுத்த மாதிரி உட்கார வச்சிருக்கான். ஆனா பாடி தானா சாஞ்சி கீழே சரிஞ்சதுனால தான் அவ பின்பக்க தலையில இருந்த ரத்தம்லாம் ஷட்டர்ல ஒட்டி இருக்கு. இப்போ கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சா? ஆமா, என்ன இந்த நோட் புக்ல என்னென்னமோ நோட் பண்ணிருக்க, இதெல்லாம் எங்க கத்துக்கிட்டேன்னு ஹீரோ கேட்கறதுக்குள்ள வாண்டடா டைரியை புடுங்கி அதுல என்ன இருக்குன்னு கேப்டன் படிக்க. இது கிரைம் ஆஃப் பேஷனுக்காக நடந்த கொலை இல்ல, கில்லர் ஏதோ ஒன்று ஆசைப்பட்டு அது கிடைக்கலன்னு சொல்லி தான் அந்த கொலையை பண்றான். அவன் ஒரு சோசியோபேத் அப்படின்னு இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் லேடிகா எழுதி வச்சிருக்கா. மிரட்ரியம்மா, எப்படிமா இதெல்லாம் உனக்கு தெரியும்னு கேப்டனே ஷாக் ஆயிட்டாரு. அது நான் காலேஜ்ல கிரிமினல் சைக்காலஜி எல்லாம் படிச்சேங்க, முழுசா படிக்க வாய்ப்பு கிடைக்கல, பாதிலே டிராப் அவுட் ஆயிட்டேன். படிச்ச வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதை வச்சு கிறுகுனேன், அவ்வளவுதான் அப்படின்னு லேடிகா பெருசா பந்தா காட்டாம இருந்தாலும் நோட் புக்ல எழுதிருக்கல இது கிரைம் ஆஃப் பேஷனுக்காக நடந்த கொலை இல்லன்னு. கிரைம் ஆஃப் பேஷன்னா என்னன்னா, ஒரு ஆளை கொல்றதுக்கு எந்தவித பிளானோ ஸ்கெட்சோ இல்லாம அந்த ஸ்பாட்ல சடனா கோவம் வந்து ட்ரிகர் ஆகி அவங்கள கொல்றது. கில்லர் இந்த மாதிரி சடனாலாம் கொலை பண்ணல, அந்த பொண்ணை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணி சரியான வாய்ப்பு கிடைக்கிறப்போ அவளை கொண்டிருக்கிறதா நம்புறா. ஏமான்னு கேட்டா, பொதுவா கிரைம் ஆஃப் பேஷனால கொலை பண்றவங்க கோவம் வந்ததும் அவங்க ஃபர்ஸ்ட் தாக்குறதே பொண்ணோட முகமா தான் இருக்கும். ஆனா இங்க ஃபர்ஸ்ட் விக்டிமோட முகத்திலேயோ சின்ன கீரல் கூட இல்லையே, பளபளன்னு பளிச்சுன்னு தானே இருக்கு. அப்ப இந்த கொலை கிரைம் ஆஃப் பேஷனால நடக்கல, அது ஒன்னாச்சா? ரெண்டாவது கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியை இங்க எடுத்துட்டு வந்து சும்மா போட்டு போயிருக்கலாம்ல, எதுக்காக ஷட்டர்ல சாஞ்ச மாதிரி உட்கார வச்சான்? அதை ஹீரோ லேடி காப்ட கேக்குறப்போ, ஒருவேளை கில்லருக்கு ஃபர்ஸ்ட் விக்டிம உட்கார வச்சு அவ மூஞ்ச கிட்ட பாக்கணும்ன்ற ஆசையா இருந்திருக்கும், அதனால உட்கார வச்சிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் விக்டிமோட மூஞ்ச பார்க்க கில்லருக்கு அவ்வளவு ஆசை இருக்குன்னா அந்த பொண்ணு அவளை பிடிச்சிருக்குன்னு தான் அர்த்தம். பிடிச்ச பொண்ணு எதுக்காக அவன் கொலை பண்ணணும்? இது ஹீரோவோட அடுத்த கேள்வி. கில்லரோட ஆக்ஷன்லாம் வச்சு பார்த்தாங்க, அவன் கூச்ச சுபாவம் உள்ள டிஃபென்சிவ் பர்சனா இருக்கணும். டிஃபென்சிவ் பர்சன்னா இவங்களுக்கு முன்னால இருக்க ஒருத்தவங்க இவங்க என்ன பண்ண நினைக்கிறாங்களோ அதை பண்ணாம வேற எதையாவது பண்ணிட்டா யோசிக்கவே மாட்டாங்க. அங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ டக்குன்னு அதை பண்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரா இருந்து இவன் ஃபர்ஸ்ட் விக்டிம லைக் பண்ணி ரொம்ப நாளா சொல்ல முடியாத ஒரு விஷயத்த அவகிட்ட திடீர்னு சொல்ல ட்ரை பண்றப்போ அவ தப்பா ரியாக்ட் பண்ணிருக்கலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு காரியம் சரியா போலன்னதும் அவன் ஃபர்ஸ்ட் விக்டிம கொண்டு இருக்கலாம். அப்படி இப்படின்னு ஹீரோவும் லேடி காப்பும் மாறி மாறி பாயிண்ட்ஸையா போட்டு ஒட்டிக்கிறாங்களா? கேப்டனுக்கு பேச பாயிண்ட் இருந்தா அவரும் கம்முனி கேட்டிருப்பாரு, இல்லன்னொடனே அவங்க ரெண்டு பேரை கலாய்க்கிறாரு. பட் ஹீரோவுக்கு இந்த அசம்ஷன் தான் உண்மையா இருக்குன்னு ஒரு கெஸ். ஏன்னா ஃபர்ஸ்ட் விக்டிம 2 நாளா காணோங்க. ஒரு நாள் முழுக்க அந்த பொண்ணை கொல்லாமலே வச்சிருந்தவன் அதுக்கப்புறம் தான் அவளை கொண்டிருக்கான். சோ அந்த ஒரு நாள் கேப்ல அவன் ஃபர்ஸ்ட் விக்டிம கூட வச்சு என்ன பண்ணான் அது தெரியாம இருக்கப்போ லேடி காப் இங்க ஒரு பாம பறக்க விடுறா. ஹாடடா, இந்த விஷயத்த உங்கள்ட்ட சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. இன்னைக்கு காலைல ஸ்டேஷனுக்கு ஒரு அம்மா வந்து அவங்க பொண்ணை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவளும் காஃபி ஷாப்ல வேலை செய்யறவதானா, எப்பவும் போல பொண்ணு வெளியே போயிருக்கா, வந்துருவான்னு நினைச்சிருக்காங்க. பட் நியூஸ் பேப்பர்ல ஃபர்ஸ்ட் விக்டிமோட செய்தியை பார்த்ததும் நம்ம பொண்ணுக்கும் என்னமோ ஆயிடுச்சோன்னு கேஸ் கொடுத்திருக்காங்க. நாங்க புடிங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறா. ஏற்கனவே ஒரு போனோம், ஹீரோ வேற இது சீரியல் மர்டர் கேஸா கண்டினியூ ஆகுன்னு சொல்லியிருக்காரு. இந்த டைம்ல இதை அசால்ட்டா விட முடியுமா? அம்மாவுக்கு பொண்ணு எந்த காஃபி ஷாப்ல வேலை செய்யறான்னு சரியா தெரியல. அதனால இந்த ஊர்ல இருக்க எல்லா காஃபி ஷாப்புக்கும் கேப்டன், ஹீரோ, சின்னவன், பெரியவன், லேடி காப் அத்தனை பேரும் மாறி மாறி போன் அடிக்க ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு எந்த காஃபி ஷாப்ல வேலை செய்யறான்னு புடிச்சிட்டாங்க. அவ காணா போறதுக்கு முன்னால ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு யாரோ ஒரு ஆளுக்கு டெலிவரி கொடுக்க போயிருக்காளாம். ஹோட்டல் பேரை கேட்டு வாங்கிட்டு அந்த ஹோட்டலுக்கு பறந்த நம்ம ஆளுங்க சந்தேகப்பட்டு அந்த ரூமை செக் பண்ண போனா அங்க யாருமே இல்லங்க. ஒரு ஆயா ரூம் மொத்தத்தையும் தொடச்சு கழுவி கிளீன் பண்ணிடுச்சு. இன்னும் ஃப்ளோரை கிளீன் பண்ணல, பாத்ரூம், டேபிள் அதெல்லாம் கிளீன் பண்ணிடுச்சு. உள்ள இருந்தவனையும் காணோம், இங்க டெலிவரி பண்ண வந்த பொண்ணையும் காணோம். அதோட கீழே ரிசப்ஷன்ல விசாரிச்ச வரைக்கும் போன ஹோட்டல்ல சொன்னாங்கல்ல, இங்க தங்கியிருந்த ஆளை எங்களால பார்க்க முடியல, அவன் மூஞ்சில கேப் போட்டிருந்தான்னு. அதே பதில் தான் இங்கேயும் வருது. போதா குறைக்கு இங்க தங்கியிருந்தவனும் அவன் பேரை ஹோட்டல்ல தப்பாதாங்க கொடுத்துருக்கான். இப்ப இங்க ஃபாரன்சிக் டீம் வர வச்சாலும் எந்த புண்ணியமும் இல்லையே. போச்சான்னு சொங்கி போய் ரூமுக்குள்ள போன ஹீரோ அங்க ஒரு இடத்துல காஃபி எல்லாம் சிந்தி அது காஞ்சி போயிருக்கிறத பாக்குறாரு. தலைதான் ஃபாரன்சிக் சயின்ஸ்ல பட்டதாரி ஆச்சே. ஆள் ஒரு கோக் மார்க் வேலையை காட்டுறாங்க. ஹீரோ பாத்ரூம் போறாரு. அங்க இருக்க சோப்பு கொஞ்சம் சுரண்டி ஒரு கிளாஸ்ல போட்டு அதுல தண்ணியை பிடிச்சவரு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து இங்க காஃபி கொட்டி அது காஞ்சி போயிருக்குல்ல, அதுக்கு மேல ஊத்துனதும் கொஞ்ச நேரத்துல கண்ணுக்கு தெரியாம மறைஞ்சிருந்த ஒரு பூட் பிரிண்ட் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. ஆஹா ஆஹா ஆஹா, இவன் ஒரு பலகலை தெரிஞ்ச பல்கலைக்கழகம் தான் போலடா, எப்படி இதை பண்ணான்னு தெரியலையே அப்படின்னு அதுக்கான பதில ஹீரோ கிட்டே கேட்டாலும் அது இந்த இடத்தோட பிஹெச் லெவல நான் மாத்தினாங்க. சத்தியமா அப்படின்னா என்னன்னு எனக்கே தெரியாதுங்க. ஃபாரன்சிக் மெத்தட்ல என்னமோ ஒன்று பண்ணிருக்காரு. பூட் பிரிண்ட் தெரியுது. கிடைச்சிருக்க பூட் பிரிண்ட் அனலைஸ் பண்ணா அது
மிலிட்டரியில யூஸ் பண்ற பூட்டான். இந்த டைம்லலாம் 1988லலாம் மேக்ஸிமம் கொரியால எல்லா ஆளுங்களுமே மிலிட்டரியில கொஞ்ச நாள் சர்வ் பண்ணிட்டு தான் வரணும். அந்த பூட் பிரிண்ட் இங்க இருக்குன்னா ஏற்கனவே 2 ஹோட்டல்ல விசாரிச்ச வரைக்கும் இங்க தங்கியிருந்தவன் 20 வயசு ஆளா இருப்பான்னு சொல்லியிருக்காங்க. முடியெல்லாம் ஷார்ட்டா வெட்டியிருப்பான்னு சொல்லியிருக்காங்க. நேரமும் கேப்பும் போட்டுட்டு இருக்கான்னு சொல்லியிருக்காங்களா. அப்போ மிலிட்டரியில சர்வ் பண்ணிட்டு அங்க இருந்து துரத்தி அனுப்பப்பட்ட சோல்ஜராகவோ இல்ல வெக்கேஷனுக்காக வெளியே வந்த சோல்ஜராகவோ இருக்கணும் அப்படின்னு கேப்டன் ஒரு முடிவுக்கு வரப்போ சோல்ஜர்ன்ற வார்த்தையை கேட்டதும் இந்நேரம் உங்களுக்கு ஒரு மேட்டர் ஞாபகம் வந்திருக்கணுமே. அதேதான் இந்த டிஜே சொன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் விக்டிம் பின்னால நான் மட்டுமா சுத்தினேன், டாக்டர், வக்கீல், சோல்ஜர்னு இவங்களும் சுத்தினாங்கன்னு. யாருக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் விக்டிம் பின்னால சுத்திட்டு இருந்தா அந்த சோல்ஜர் கொலகாரனா இருந்தா? சோ யார் அந்த சோல்ஜர்னு தெரிஞ்சுக்க டிஜேவை ஸ்டேஷன் தூக்குறாங்க. போன வாட்டி கல்பிரிட்டா வந்தான், இந்த வாட்டி சாட்சியால வந்திருக்கான். அவசியம் அவன் தயவு தேவைப்படுதே. அதான் சாக்குன்னு அவனும் கொஞ்ச நஞ்ச ஆட்டமா ஆடுறான். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஜூஸ் எடுத்துருவான்றான், காஃபி எடுத்துருவான்றான், டிஃபன் எடுத்துருவான்றான், லஞ்ச் எடுத்துருவான்றான். சொப்பப்பப்பப்பா பேசாம இவனை எங்கேயோ கொன்னுலாமா அப்படின்ற அளவுக்கு கேப்டனுக்கு வெறி வருதுதான். இருந்தாலும் மிலிட்டரியில சர்வ் பண்ணிட்டு வந்த சோல்ஜர்ஸ், வெக்கேஷனுக்காக வந்த சோல்ஜர்ஸ், இவங்களோட லிஸ்ட் எல்லாம் அவங்கிட்ட காட்டி ஒவ்வொரு ஃபைலையா திருப்பி நீ பார்த்தால் இவனான் பாரு அப்படின்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் இவங்களும் தூங்காம அவனையும் தூங்க விடாம யார் தாண்டா நீ பார்த்தாள்னு கேட்டோம். ஏங்க அன்னைக்கு நான் அவனை இருட்டுல பார்த்தேங்க, அவன் வேற கேப் போட்டிருந்தானா, அதனால எந்த போட்டோவை பார்த்தாலும் இது அவன் தானான்னு சரியா சொல்ல முடியலங்க. நான் என்ன பண்றதுன்னு சரண்டர் ஆகுறான். ஆட கண்ணி கழியாத கிண்ணி கோழி, இதை முன்னாலே சொல்லி தொலை வேண்டித்தாண்டா, ஏன்டா எல்லா நேரத்தையும் வீணாகணும்னு அவனை தொட்டி விட்டாங்க. அன்னைக்கு நைட்டு ஹீரோ கேப்டன் 2 பேரும் ஒரு பாருக்கு போய் உட்காந்து சரக்கெல்லாம் போட்டு கேப்டன் என்னென்னமோ பேசிட்டு மட்டே ஆயிட்டாரு. ஹீரோ மட்டும் சும்மா இல்லாம டெலிபோன்ல ஏதோ ஒரு நம்பருக்கு போன் பண்ணி இவரோட எக்ஸ் காதலி இருக்காளே ஹீரோயின், அவகிட்ட பேசணும்னு கேட்க 88ல ஹீரோயின் ஒரு நபர் எப்படி இருப்பா, அந்த பக்கம் பேசுறவங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுல ஹீரோ சோகமாகறாரா. உடனே இந்த பார்டெண்டர் சோகமாகறதுனால இங்க எந்த பிரச்சனையும் முடிய போறது இல்லைங்க, தைரியமா இருந்தாதான் பிரச்சனையை முடிக்க முடியும்னு அட்வைஸ் போடுறான். என்னத்த முடிக்கிறது, நானே அடுத்து எந்த வழியில போறதுன்னு தெரியாம தொலைஞ்சு போன ஒரு ஆளா நின்னுட்டு இருக்கேன், என்னால என்ன பண்ண முடியும்னு ஹீரோ மனசு விட்டு குமர்னா. ஏங்க நீங்க தொலைஞ்சாலும் சரி, எங்க போறதுன்னு தெரியாம இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் நீங்க தான். அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்களா முடிவெடுங்க, எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும்னு அவ சொன்னதோட ஹீரோ பார் விட்டு வெளியே வராரு. அப்போ ஹீரோவுக்கு முன்னால ஒரு வெளிச்சம், யாரோ ஹீரோவோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. திரும்பி பார்த்தா கொஞ்சம் தூரத்துல நின்னுட்டு இருந்த ஒருத்தவர், சேவல் அவ்வளவு சீக்கிரம் ஜமீன் ஆயிடக்கூடாதுப்பா, நீ எழுந்திருக்கிறது உன் கையில தான் இருக்கு, நம்பிக்கையோட இரு, அப்பதான் உன்னால எழுந்திருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்காரு. யோ யாரியா நீ சீரியஸ் ஆரம்பிச்சதுல இருந்து என் பேரை சொல்லி கொச்சல் கொடுத்துட்டு இருக்க, ஹீரியா வரையான்னு கிட்ட போறதுக்குள்ள அந்த ஆள் மறைஞ்சிடுறாரு. லேடி காப் அங்க வரா. இதுக்கு முன்னால ஹீரோ லேடி காப் கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தாரு இல்லங்க, கில்லரோட பேரு. இப்ப அவனுக்கு 8 வயசுன்றதை கொடுத்து அந்த வயசுல எங்க பையன் இருக்கானான்னு தேட சொல்லி அவன் முடிஞ்ச அளவு தேடிட்டா. இன்சாங்கன்ற இந்த ஊர்ல அந்த மாதிரி எந்த பையனும் இல்ல. சரிமா அப்ப கொரியா முழுக்க தேடி பார்த்தா கிடைப்பான்ல, தேட முடியுமான்னு ஹீரோ கேட்க, இது என்ன 2018 டேட்டா பேஸ்ல செக்குன்னு அடிச்சு தேடுறதுக்கு 88 இந்த டைம்ல பேரையும் ஏஜையும் வச்சு நாடு முழுக்க தேடணும்னா ஒவ்வொரு ஊர்ல இருக்க கவர்மெண்ட் ஆபீஸ்க்காக போய் பர்த் சம்பந்தப்பட்ட ரெஜிஸ்டர்லாம் எடுத்து தனித்தனியா செக் பண்ணி வருஷ கணக்காயிடும். சோ அப்ப அடுத்து என்ன பண்றது அப்படின்னு மூளைக்கு வேலை கொடுக்கறதுக்குள்ள ஃபர்ஸ்ட் விக்டிம் அட்டாப்சி பண்ண டாக்டர் கிட்ட இருந்து ஸ்டேஷனுக்கு கால் வருது. ஃபர்ஸ்ட் விக்டிமோட கைக்கு மேல ஒயிட் கலர் பவுடர் ஒன்று இருந்துச்சுல்ல, அந்த பவுடர்ல கால்சியம் சல்ஃபேட் இருக்கான். கண்டுபிடிச்சு அதை சொல்லதான் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணிருக்காரு. பொதுவா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ்ல பிளாஸ்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, அதுல தாங்க கால்சியம் சல்ஃபேட் அதிகமா இருக்கும். இந்த க்ளூ மட்டும் வச்சு என்ன பண்றது, ஒன்னும் பண்ண முடியாது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் விக்டிமை கடத்தின கில்லர் ஒரு நாள் அந்த பொண்ணை வச்சிருந்து அதுக்கப்புறம் கொன்னா. இப்போ 2வது விக்டிம் காணா போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இன்னும் 9 மணி நேரத்துக்குள்ள அவளை காப்பாத்தலனா கில்லர் அவளை கொல்ல கூட வாய்ப்பு உண்டு. ஆனா அவளை காப்பாத்தணும்னா அதுக்கு கில்லர் யாருன்னு தெரியணுமே. எங்க போய் யார்கிட்ட கேக்குறதுன்ற கேள்வி வரப்போ நான் தான் இருக்கேன்ல, ஒரு ஆளோட அடையாளத்தை வச்சு அவன் யாருன்னு விசாரிச்சு கண்டுபிடிக்கிறதெல்லாம் எனக்கு ஈஸி மேட்ரு, ஓசி வாட்ரு. இப்போ பாரு என் சித்து விளையாட்ட அப்படின்னு ஊர்ல இருக்க மொத்த ரூட்டு தலைங்களுக்கும் தொடர்ச்சியா போனை போட்ட கேப்டன் அவங்க ஸ்டேஷன் வர வச்சு, எப்பா பாசக்கார பகவான்களே, உங்க மூலியமா எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதுப்பா, நாங்க ஒரு ஆளை தேடிட்டு இருக்கோம். 20 வயசு மதிக்கத்தக்க ஆளு, ஷார்ட் ஹேர் வெட்டிருப்பான், எப்ப பாரு தொப்பி போட்டுட்டு இருப்பான், எந்நேரமா அவன் காலில் மிலிட்டரி பூட்டும் இருக்கும். உங்க ஏரியால புதுசா யார் வந்தாலும் உங்களுக்கு தெரியாம இருக்காதே. பழைய ஆளா இருந்தா அவன் பொண்ணுங்களை ஃபாலோ பண்ணும்போது யாராச்சும் பார்த்துருப்பாங்க, அதை வச்சு அவங்கள பிடிச்சிருக்கலாம். யாருக்குமே தெரியாம இருக்குன்னா அவங்க புதுசா இந்த ஊருக்கு வந்தவங்களா தானே இருக்கணும். சோ நான் சொன்ன அடையாளத்துல புதுசா அவங்க ஏரியால வந்து யாரையாவது உங்களுக்கு தெரியுமான்னு கேப்டன் கேட்டு பல விதமான டிஸ்கஷனுக்கு அப்புறம் ஒரு பாட்டி பரபரப்பை கிளப்புது. அட்ட நீங்க சொன்ன அடையாளத்துல எனக்கு ஒரு ஆள் தெரியுமே, இப்பதான் புதுசா ஊருக்கு வந்து நம்ம ஊர்ல ஒரு பெரிய மரம் இருக்கும்ல, அந்த மரத்துக்கு பின்னால இருக்க வீட்டுல குடியிருக்கான், யார்ட்டையும் அதிகமா பேசக்கூட மாட்டான், ஒருவேளை அவனை தான் தேடுறீங்களோ அப்படின்னு பாட்டி சொன்னதோட காடி அவன் வீட்டுக்கு பறகுது. வீட்டுக்கு போனா ஆள் யாரும் இல்லைங்க. ஆனா அங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு. கில்லர் ஃபர்ஸ்ட் விக்டிமை கடத்தி ஒரு நாள் முழுக்க அவன் கூடவே வச்சிருந்து அதுக்கப்புறம் தானே கொன்னா. அந்த ஒரு நாள் முழுக்க அவன் ஃபர்ஸ்ட் விக்டிமை வச்சு என்ன பண்ணிருக்கான்னா, ஏதோ ஒரு இடத்துல அந்த பொண்ணை உட்கார
வச்சு அவளை ஆக்ட்ரஸ் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி போட்டோவா எடுத்து தள்ளியிருக்கான். அந்த போட்டோ தான் இப்ப இந்த வீடு முழுக்க இருக்கு. சோ அப்ப ஹீரோவும் லேடி காப்பும் கில்லர் எப்படிப்பட்டவன்னு டிஸ்கஸ் பண்ணது கரெக்ட் தானே? கில்லருக்கு ஒரு பொண்ணை நடிகையா பார்க்கணும்னு ஆசை. அதை போய் ஃபர்ஸ்ட் விக்டிம் கேக்குறப்போ அவ ஒத்துன்னு இருக்க மாட்டா. அதனால அந்த பொண்ணை கடத்தி ஆக்ட்ரஸ் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு ஆசை தீர பார்த்துட்டு அப்புறம் அந்த கெட்டப்போடையே வச்சு கொண்டுட்டு இருக்கான். ஆனா கொலை பண்ணது இந்த வீடு இல்ல, வேற எங்கேயோ வச்சு கொண்டிருக்கான். அது எங்கன்னு கண்டுபிடிச்சாகணுமே. அதுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு தேன்னா இங்க இருக்க ஒரு துணியில நிலக்கரி பவுடர் கிடைக்குது. இந்த வீட்ல இருந்து 10 நிமிஷம் டிஸ்டன்ஸ்ல ஒரு நிலக்கரி ஃபேக்டரியும் இருக்குங்க. இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா, நிலக்கரியை வச்சு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்றப்போ ஆக்சிஜன் லெவல் கம்மியாகாம இருக்க அதுல கால்சியம் சல்ஃபைட் பவுடர் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் விக்டிமோட பாடியில கிடைச்ச கால்சியம் சல்ஃபேட் பிளாஸ்டர்ல யூஸ் பண்றது இல்ல, இதுல யூஸ் பண்ற பவுடர். கன்ஃபார்ம், இதுக்கு மேல சந்தேகமே வேணாம். ஃபேக்டரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்க எவனோ ஒருத்தவன் தான் கில்லர் அப்படின்னு அங்க போய் இவனை தேடுறாங்க. அந்த வீட்டுக்காரன் அங்க செக்யூரிட்டியா வேலை பாக்குறவன். இன்னைக்குன்னு பார்த்து நான் அர்ஜென்ட்டா போய் ஆகணும் அப்படின்னு வேலை முடியறதுக்கு முன்னாலேயே போயிட்டானா. இருந்தாலும் விடாம ஃபேக்டரி மொத்தத்தையும் ரைடு விடுறாங்க. அங்க மூடி இருக்க ஒரு ரூமுக்கு வெளியே கால்சியம் சல்ஃபேட்டை மூட்டையா வச்சிருக்காங்க. அப்ப இந்த ரூமை எக்ஸ்ட்ராவா கண்காணிக்கணும்ல. ரூம் கதை உடச்சிட்டு உள்ள போனா அங்க தாங்க கடத்தப்பட்ட செகண்ட் விக்டிம் இருக்கா. இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. மேக்கப் எல்லாம் போட்டு அவளை கொல்றதுக்காக ரெடியா வச்சிருக்கான் கில்லர். எல்லாத்துக்கும் மேல பொண்ணு அடைச்சு வைக்கப்பட்டிருக்க இந்த இடம் தான் ஃபர்ஸ்ட் விக்டிம் உட்கார வச்சு போட்டோ எடுக்கப்பட்ட இடமும் கூட. அப்ப கொலையும் இங்க தானே பண்ணிருப்பான். கேப்டனும் ஹீரோவும் அந்த பொண்ணை காப்பாத்தும் போதே ரூமுக்குள்ள எவனோ ஒருத்தன் வரான். வந்தவன் தலையில இடி உழ வரது எவன்டானா மூஞ்ச பார்த்தா 2018 இருந்த கில்லர். இன்னைக்கு உன்னை விடுறதா இல்லன்னு ஹீரோ துரத்துறாரு. கேப்டனும் பின்னாலேயே ஓடுறாரு. பலவித சேசிங்க்கு அப்புறம் அவனை துரத்தி புடிச்சா. ஹீரோ பார்த்ததை நம்ம காட்டின மாதிரி அது 2018 இருந்த கில்லர்லாம் இல்லங்க, ஏதோ ஒரு புது ஆளு. ஹீரோ தான் அப்ப புடிச்சு அந்த கில்லருக்கும் இந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே இருக்காரு. அதனால அவ்வளோ பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ்க்கு முன்னால நீ யாரா, எங்கடா கில்லருக்கு உனக்கு என்னடா சம்பந்தம், அவன் எங்கன்னு கேட்டு ஒல்லப்புறாரு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வீட்டுக்காரன் தான் கில்லர், கிடைச்சிட்டான், கேஸ் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு ஜாலியா செலிப்ரேட் பண்றாங்க. ஹீரோவுக்கு மட்டும் அந்த எண்ணமே வரலங்க. 2018 பார்த்த கில்லர் இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கான். ஆனா எப்படி? கொல்லப்பட்ட ஃபர்ஸ்ட் விக்டிமோட பிறந்த இடமா இருக்கட்டும், படிச்ச இடமா இருக்கட்டும், வளர்ந்த இடமா இருக்கட்டும், வாழ்ந்த இடமா இருக்கட்டும், வேலை செஞ்ச இடமா இருக்கட்டும், அந்த இடம் எது கூடவும் நம்ம தேடுற கில்லர் சம்பந்தப்படல. அப்ப நம்ம தான் இதுல சம்பந்தப்பட்டிருக்கான் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கமோ இப்படின்னு ஃபர்ஸ்ட் விக்டிமோட கேஸ் ஃபைல் எல்லாம் தூக்கி போட்டு கொந்தளிச்சிட்டு இருக்கப்போ அங்க வந்த லேடி. நீங்க எதையோ ஒன்னு நினைச்சு டிஸ்டர்ப்டா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. சில பல சீனுக்கு முன்னால லேடி காப்டையும் ஹீரோ சொல்லிருப்பாருங்க இவரை 2018 இருந்து இங்க வந்த விஷயத்தெல்லாம். ஆனா அவன் நம்பியிருக்க மாட்டான். இப்பவும் நம்மளதான் இவ இதுக்கு முன்னால பார்த்த ஒரு தாத்தாவை பத்தின எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்து அந்த தாத்தாவுக்கு ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். திரும்ப ஹாஸ்பிட்டல்ல கண்ண முழிச்சவருக்கு சில பல பொருளை பார்த்தா அதோட பேர் என்னன்னு ஞாபகம் வரல. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பூனை, பூ, கார் இதெல்லாம் பாக்குறப்போ அதோட பேரே ஞாபகம் வரலையா. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. ஆனா அடுத்த சில நாள் கழிச்சு லேடி காப் அவரை போய் பாக்குறப்போ அவர் எந்த வருத்தமும் இல்லாம ஜாலியா சிரிச்சிட்டு இருந்தாராம். ஏன்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் தான், நான் பெருசா யோசிக்கிறது இல்லம்மா, யோசிச்சாதானே ஃபீல் ஆகுது, யோசிக்கிறதையே விட்டேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரிதான் இப்ப நீங்களும் எதையோ யோசிச்சு மண்டை காயறீங்க. யோசிக்கிறத விடுங்க, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு போறா. அவ போனதும் அதான் எப்பவும் ஹீரோ கூப்பிடுறதுக்கு எவனோ ஒருத்தர் இருப்பானே, ஹீரோ 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 அப்படின்னு எக்கோ வாய்ஸ்ல கூப்பிடுறான். யார் தாண்டா அதுன்னு போய் ஹீரோ எட்டி பார்க்க நல்லா மாடர்ன் வேர்ல்டு மாயாவி மாதிரி இருந்துகிட்டு வருவான், மறைஞ்சிருவான்ல. இந்த வாட்டி மறையலாம் இல்லங்க, ஹீரோ முன்னால நின்று பேசிக்கிட்டே இருக்கான். இதுக்கப்புறம் தான் நமக்கும் முழு கிளாரிபிகேஷன் கிடைக்குது. நான் போன எபிசோட்லயே உங்கள்கிட்ட சொன்னல, ஹீரோவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவர் கோமால இருக்காரு. அவரோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள இப்ப நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் நடக்கிற விஷயமா இருக்கலாம்னு. அதுதான் 100க்கு 100 உண்மை. இப்ப ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கவர் கூட 2018 கோமால இருக்க ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர். ஹீரோவோட சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள வந்து அவர் பேசிட்டு இருக்காரு. அது அவரேவும் சொல்றாரு, நீ இப்ப பாக்குறதெல்லாம் இமேஜினேஷன் பா, இந்த இமேஜினேஷனை உடைச்சி உன்னை பிரசன்ட் கொண்டு வரதான் நான் சப்கான்சியஸ் மைண்டுக்கே வந்து பேசிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, உன்னோட எக்ஸ் காதலியே கில்லர் கடத்திட்டான்னு அவனை தேடி போனீங்க. அங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துதான் நீ கோமாவுக்கு போன. ஹீரோயினை கூட காப்பாத்தியாச்சுப்பா. நீ எப்ப எழுந்திருப்பான்னு வெயிட் பண்ணி என் பக்கத்துல தான் இருக்கா. நீ இந்த இடத்துல இருந்து வெளியே வரதுக்கான ஒரே வழி அந்த இமேஜினேஷனை உடைக்கணும். உன்னால முடியும், சீக்கிரம் கிளம்பி வான ஒரு ஊசி போட்டுறாரு. இதுக்கு ஹீரோ எடுக்கிற முடிவு தாங்க சிலுத்து போற மாதிரி இருக்கும். தலைவன் நேரா ஒரு ஹைட்டான பில்டிங் மேல போய் நின்று அங்க இருந்து குதிக்க போறான். ஏன்னா சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நடக்கிற இந்த இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ள ஹீரோ செத்துட்டா இமேஜினேஷன் கழிஞ்சிரும். அங்க செத்த ஹீரோ பிரசன்ட்ல கண்ணையும் முடிச்சிருவான்ல. சோ ஹீரோ குதிக்க ரெடியாகி ஒரு கால தூக்க அதோட எபிசோட் முடியுது. நீங்க என்னங்க நினைக்கிறீங்க? இப்ப ஹீரோ கீழே குதிச்சு பிரசன்ட்டுக்கு போயிடுவாருன்னு நினைக்கிறீங்க? அப்படி போயிட்டா இமேஜினேஷன் வேர்ல்டோ ரியல் வேர்ல்டோ இங்க ஒரு கொலை நடந்திருக்குல்ல. இப்ப புடிச்சவன் தான் உண்மையான கில்லரான்னு தெரியலையே. ஒரு பிரில்லியன்ட் டிடெக்டிவா இருந்துகிட்டு அதை கண்டுபிடிக்காம ஹீரோ போயிடுவாரு. அப்படி இருந்தா எப்படி நமக்கு அடுத்தடுத்த ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்து ஆச்சரியப்படுத்த முடியும்? என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம். சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல எபிசோட்ல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா, பாய்.